இந்த பெருமான் வர்றாருல்ல சார் பைரவர், சாமி தானே வர்றார். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது சாமிக்கு கைவந்த கலை. இவருக்கு எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பார். இளையான்குடியார் வீட்டில் அப்படித்தான். அவங்க திருமதி பண்றதெல்லாம் பார்க்கிறாரு. இரவுல அவர் அந்த வயல்காட்டுக்கு போய் விதை நெல்லை எடுத்து வந்தது தெரியும். மனை அலக்குகளை அறுத்து விலகாக்கியது தெரியும். கொல்லப்புறம் போய் குறும்பயிர் கீரையை பறித்தது தெரியும். ஆனா வேள்வி மட்டும் தூங்குற மாதிரி ஒன்னு முடிந்து இருப்பார். இதெல்லாம் சாமிக்கு ஒரு கலை. அவங்க போய் கேட்பாங்க, அழிந்து இடருள் நீங்கி அடியங்கள் உய்ய எம்பால். இங்க கவனிங்க, அடியார் பெருமை வருது. அடியார் வீட்டுக்கு வந்தா அழிந்து இடரும் நீங்க நம்ம அழிந்து இடம் நமக்கு இருக்காது. சத்தியம். அடியார் வர்றது நல்லது. தன்னாறு தேடி முடியாத மடியார் தலைப்பட்டால் தேட ஒன்னாதரம உணவாகும் அருமை இல்லை. இது சிறுத்தொண்ட புராணம். இன்னைக்கு அந்த மாதிரி அடியார எல்லாரும் கொண்டாடணும்னு விரும்புகிறேன்.